வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலையுமே குறைவாக தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வியாபாரத்துக்கோ அல்லது அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ நீங்கள் பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய செலவு இன்னைக்கு பாதியாக குறைய போகுதுங்க. இன்னைக்கு பூக்களை நீங்கள் தாராளமாக அதிகமாகவே வாங்கலாம். இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சிவப்பு ரோஜா ஒரு கட்டி 80 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருக்கு. சாமந்தி பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சம்மங்கி பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. அரளிப்பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகளில் கனகாம்பரம் விலை மட்டும்தாங்க இன்னுமே குறையாம 500 ரூபாய்க்கு மேலேயே டெய்லியுமே விற்பனை ஆகிட்டு இருக்கு. மல்லிகைப்பூ விலை கூட ரொம்பவுமே குறைவாக கிடைச்சிட்டு இருக்குங்க. நான் சொன்ன விலைகள் எல்லாமே கிலோ கணக்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் சேரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சேரு அப்படிங்கிறது 300 கிராம். நான் சொன்ன விலைகள் ஒரு கிலோவுக்கு 3.5 சேரு வரைக்குமே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளை நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவான பழங்கள் என்னென்ன, காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள், பழங்கள், பூக்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம், லாபத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பூக்களோட விலை என்னன்னு பார்க்கலாம்.